சவுக் சங்கருடைய கைதுக்கு அந்த சினிமா தயாரிப்பாளர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் காரணம் இல்ல. ஒரு டாஸ்மாக் பாருடைய உரிமையாளரையும் அவர் பணம் கேட்டு மிரட்டியிருக்காரு. அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவும் காரணம்னு சொல்றாங்களே. இருக்கலாம், ஆ. இருக்கலாம். நான் ஏன் இன்னொன்னு சொல்றேன்னா, இப்ப சவுக்கு சங்கர் அவர் வந்து அவரோட சேனல் 2வது அதுல ஒரு பெரிய வருமானம் அவங்களுக்கு வரும். அதெல்லாம் நமக்கும் தெரியுது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருக்க யூடியூப் சேனல்ஸ்ல. அப்ப அவருக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து அவரோட சேனலே ஏர்ன் பண்ணி ம். குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே நேரத்துல சவுக்கு சங்கருடைய பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தாரு. இப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன வீடு கட்டுறத நிப்பாட்டிட்டு போயிட்டாங்களா? ம். இப்பவும் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன் டார்கெட் நிப்பாட்னீங்க? அப்ப ஒண்ணா அவங்க சைடு எல்லாம் சரியா இருந்தா தான் அவங்கனால கன்டின்யூ பண்ண முடியும். ஏன்னா ஒரு இத எக்ஸ்போஸ் பண்றீங்க. அந்த எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து அடங்கணும்ல. அவன் அடங்கலையே. அந்த கம்பெனிக்காரன் இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்கிறான். அப்போ ஒண்ணா உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பொய் கம்ப்ளைண்ட்டா இருக்கணும். ம். நீங்க எல்லாம் அது இல்லைன்னா, நான் பேசுற மாரி பேசிட்டு இருப்பேன். அவன் அந்த கம்பெனி ஓனர் வந்து, "யோவ் எதுக்குய்யா என்ன பத்தியே நோண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னய்யா வேணும்னு" ஒரு செட்டில்மெண்ட்ட முடிச்சு விட்டாருன்னா, அடுத்த டாபிக்கு போலாம். இதான் ஓகே. நடக்கும். ஓகே. இது 3ல ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி தான் நடக்கணும். அப்ப இதுல எந்த பாசிபிலிட்டி நடந்துச்சு? அந்த குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய இப்ப நீங்க பேசாம விட்டதுக்கான காரணம் என்ன? சவுக்கு சங்கர் மாடர்ன் ரவுடிலாம் விமர்சனம் பண்றாங்களே. ம். மாடர்ன் ரவுடியா சவுக்கு சங்கர்? மாடர்ன் ரவுடி அப்படி ஏன் ரவுடிங்கிறது என்னங்க? ஒரு அடாவடித்தனமா நடந்துக்கிறத ரவுடிங்கிறோம். இப்ப சவுக்கு சங்கர் அடாவடித்தனமா நடந்துக்கிற அளவுக்கு அவர் யாரு முதல்ல? இவ்வளோதான் கேள்வி. யார் அவரு? அவரு ஒரு ஊடகத்தில பேசுற ஒரு நபரு. அடாவடித்தனமா நடந்துக்கிட்டா மித்தவன்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஸோ இது வந்து நம்ம ஒரு சைடு எடுத்து நம்ம பேச முடியாது. இந்த விஷயத்தில வந்து சவுக்கு சங்கர் ரொம்ப நேர்மையாளவனானா எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ம். புரியுது. ஆனா இந்த பேட்டர்ன்ஸ நான் பார்க்கும்பொழுது, ஒரு விஷயத்த எடுக்குறாரு. அதுதான் தமிழகத்துடைய பூதாகர பிரச்சனைன்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அப்படியே அங்கேயே விட்டுட்டு அப்படியே கிளம்பி வேற ஒரு விஷயத்த எடுத்துட்டு, அதுதான் தமிழகத்தின் பூதாகர பிரச்சனைங்கிறாரு. இதுல இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, ஒரு முறை வந்து இவன திமுக வந்தா தான் நம்மள பாதுகாக்க முடியும், காப்பாத்த முடியும்னு சொல்லி அதீத புகழ் பாடுறாரு. ஒரு கட்டத்துல ஒரு முன்னாடி. கட்டத்துல. ஆ. அதுக்கப்புறம் திமுக வந்ததுக்கு அப்புறம் இவங்க தான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதுவரைக்கும் பிரச்சனைன்னு சொன்னவங்க கூட சேர்ந்தும் கூட நான் இவங்கள அழிப்பேன் அப்படின்னாரு. பிஜேபியோட நான் சேர்ந்தும் கூட இவங்கள நான் அழிப்பேன்னு அவரே தான் பேசுறாரு. திரும்ப அடுத்து என்ன பண்றாரு? டிஎம்கே மட்டும் இல்லைன்னா திரும்ப பிஜேபியோட டாமினேஷன் அதிகமாயிரும்னு திரும்ப பேசுறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, திமுகல சில குறைகள் இருக்கு. ஆனா திமுகவோட தலைமை ரொம்ப தங்கமான மனுஷங்க. வந்து ஸ்டாலினும், உதயநிதிலாம் ரொம்ப நல்லவங்க. நேர்ல போய் அவங்கள போய் நேர்ல வேற சந்திச்சிருக்காரு. எதுக்கு போய் நேர்ல சந்திக்கணும்? அந்த நேர்ல சந்திக்கிறத ஏன் நீங்க பப்ளிக் கிட்ட சொல்லிட்டு போல? அத ஏன் ஹிடனா வச்சிருந்தீங்க? அது பின்னாடி ரிவீல் பண்றீங்க. ஏன் முன்னாடியே ரிவீல் பண்ணல?